நான் அவங்க ஒரு பையன் ஒருத்தன் இப்பவுமே நீ சல்திக்குறான். அண்ணா கேர்ள்ஸ் தாட்ல கேர்ள்ஸ் ஃப்ரீடம் ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? கேர்ள்ஸ் ஃப்ரீடம்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒருத்தவங்க இண்டிவிஜுவலாக அவங்களோட மைண்ட் செட்டில் இருக்கு, நம்ம என்னன்னு இது மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து என்ன திங்க் பண்ணுறாங்களோ அது வந்து எனக்கு ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னா அதை வந்து அவங்களுக்கு அதே கிடைக்கணும், அதுதான் முக்கியம். மற்றபடி அவங்க ஒரு ஆண் இதெல்லாம் பண்ணுறா அதுக்காண்டி பெண்ணும் இதெல்லாம் பண்ணணும்னு எதுவும் இல்லை. ஸோ அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணலாம், அது நல்லதாக இருக்காலும் கெட்டதாக இருக்கும், அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம். நம்ம வந்து அவங்க இது பண்ணால் கரெக்டாக அது பண்ணால் கரெக்டுன்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. ஸோ ஃபெமினிசம்ன்றது வந்து இது இவங்க பண்ணுறாங்க அதனால் நானும் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது ஃபெமினிசம் கிடையாது. ஸோ அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அந்த வாய்ப்பு எனக்கும் கிடைக்கணும். அவன் இப்போ ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருக்கான்னா அந்த கம்பெனிக்கு எனக்கு சிஇஓக்காக தகுதி இருக்குன்னா நானும் ஆகலாம். அதுதான் ஒருத்தவங்களை பார்த்து கேரக்டர் அசாசினேட் பண்ணக்கூடாது, அது அவங்களோட விருப்பம்னா அது அவங்கது, அது அதில் நம்ம தலையிடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அவங்க ஒரு பையன் ஒருத்தன் தன்னோட லைஃபை கெடுத்துக்கிறான்னா அது அவனோட முடிஞ்சு போயிடும். ஒரு பொண்ணு அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அது அவங்க ஃபேமிலியை பாதிக்கும் ஐ திங்க் எனக்கு. ஸோ அதனால் அதுக்கான எங்களை விட அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். ஸோ அதனால் அந்த பாதையில் போக மாட்டாங்க. நான் நம்புறேன் பெண்களால் எல்லாம் முடியும். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம், நம்ம சேனலை இதுவரையும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க.